எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே தகப்பனே அப்பா, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து அமர்வதற்கு நீர் பாராட்டிய இந்த நல்ல தயவுக்காக, இந்த நல்ல இரக்கங்களுக்காக, இந்த நல்ல கிருபைகளுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கண்களை, சிந்தனை, எண்ணங்களை, ஆட்டிடியூடை, பிஹேவியரை ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, உம்மை தரிசித்து வாழ்கின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டினுடைய ஆண்டவரே அப்பா முதல் வாரத்திலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரை நீர் நோக்கி பார்க்கும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த ஆண்டிலே ஆண்டவரே நாங்கள் கடந்து வருகின்ற சகல பாதைகளையும் ஆண்டவரே நீர் ஆல்ரெடி முன்குறித்து வைத்திருக்கின்றீர் ஆண்டவரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அதற்கான ஆண்டவரே கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படி ஆட்சேபிக்கின்றோம் ஆண்டவரே. அதற்கான அதிகாரங்களை நீர் எங்களுக்கு தரும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. அதற்கான ஆண்டவரே வழி நடத்துதல் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்டாக கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லோரும் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. சபையாக ஆண்டவரே இந்த காலை வேளையிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. பாடல் பகுதியில் ஆண்டவரே, சங்கீத பகுதிகளிலும் ஆண்டவரே, ஆராதனை பகுதியிலும் ஆண்டவரே அப்பா, ஜெப வேளையிலும் ஆண்டவரே, மெசேஜ் வேளையிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்த கிருபை தரும்படி ஆட்சேபிக்கின்றோம். உம்முடைய ஆளுகை உண்டாகும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. இந்த இடத்திலே வந்து ஆண்டவரே இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. அவருடைய ஒவ்வொருவருடைய சிந்தனை மண்டலங்களை நீர் ஆளுகை செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் ஆண்டவரே ஆம் என்றும் ஆமென் என்றுமாய் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் எழுதப்பட கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே அப்பா. டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருகின்ற அசுத்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஒரே நோக்கத்தோடு ஒரே சிந்தையோடு உம்மை ஆராதிக்க நீர் கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கென்று சொல்ல இந்த பூமியிலே வாழ்வதற்குள்ள ஆண்டவரே அதிகாரத்தையும் வல்லமையும் அபிஷேகத்தையும் ஒவ்வொருவருக்குள்ளாக ஊற்றும்படி ஆட்சேபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரை விரைவாய் கொண்டு வந்து சேர்ப்பீராக. தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே. தடைகளை ஆண்டவரை உடைக்கிற தயாபரர் ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே வாய்களை திறந்து ஒரு சில நிமிடம் எல்லாரும் துதிக்கலாம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, தடைகள் உடையட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் நல்லவர் ஐயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஜீவனை தந்தீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை நடத்துகிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிறீரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த நல்ல கிருபைகளுக்காக, இந்த நல்ல வழி நடத்துதலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் நடத்தும்படியாய் ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே. நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 6வது பேஜில் 1வது பாடலை நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். அவரை போற்றி துதிப்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் வாஞ்சிக்கின்றார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் அவரை போற்றி துதித்து வாழுகின்ற ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நேராக நம்ம எல்லோரும் கடந்து வரலாம். போற்றி துதிப்போம் தேவ தேவனே, புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் தேவ தேவனே, புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு
என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தடைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து வாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து வாழாதே. ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து அன்பு என்று செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார்.
பேஜ் நம்பர் 12. விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி வாடி துதிப்பே, தினம் பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், அவைகளை திறந்து என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார். வாய்களை திறந்து எல்லோரும் அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே, எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே, ஏக்காலம் ஊதி ஜெயிப்பேன், ஏக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார்,
அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரோ, ஜீவ பாதையிலே நடத்தும். பாடல் எண் 7. ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே, எல்லோரும் இழந்து நின்று தேவனை துதிக்கலாம். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாவிகள் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் வல்லவர். நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. சர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே. சர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடோ. மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடோ. மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் நல்லவர்.
இயேசுவே நீர் வல்லவர். Psalms 23. Sangidam 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the path of righteousness for his name's sake. Yea, though I walk through the valley of the shadow of death, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாளிலும் I thank God for this Psalms that God has directed us to read today. In this beginning of this year, God is giving, God is our shepherd. As we have meditated the first day, God is our shield. And today, God is remembering us. He is our shepherd. He is our shepherd. அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்யப்படுறதில்லை, நாம் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. நம்முடைய மெய்ப்பர் எப்பொழுதுமே எல்லா நாளிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் திட்டமும் தெளிவுமாக நம்முடைய விஷன்ஸிலும் நம்முடைய தாட்டிலும் நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்படி நாம் கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களிடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Wherever God leads, that will be a blessing to us. Maybe the company, or maybe it's a church, maybe it's our family, or it's in our social life. Wherever God leads us, that will become a blessing to us, when God should be a shepherd for us. அவர் என் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Wherever we walk, that is what it says. The fourth verse clearly saying to us, yeah, though I walk through the valley of the shadow of death, I will fear no evil. This is what God has promising to the people for whom He is the shepherd. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு யாருக்கெல்லாம் மெய்ப்பராக இருக்கிறாரோ அவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் செய்வதில்லை, பொல்லாப்புக்கு நீங்கள் பயப்படாது இருக்க வேண்டும், ஏனெனில் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அவருடைய வார்த்தைகளும் அவருடைய பிரசன்னமும் நம்மை தேற்றி நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். பிகாஸ் he is our shepherd. என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. God will never put you ashamed in front of your enemies. See, there are in this world, if we talk about the enemies, there are many and in different forms, whoever it is. But altogether, there is no human with the Spirit of God will be against us. The spirit which is in him may be a evil spirit,
so that that person may become against us and enemy to us. In such situation, we have to pray for the people, those who are against us. The evil spirit, whatever is in them, let it go away. Let them have the right spirit, so there will be no enemy on this earth to us. இந்த பூமியிலே நமக்கு அநேக ஜனங்கள் நமக்கு எதிர்த்து நிற்கலாம், எதிர்த்து வரலாம். ஆனால் நமக்கு எதிர்த்து வரக்கூடிய ஜனங்களுக்கு, எதிர்த்து நிற்கக்கூடிய ஜனங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய ஆவியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி எந்த ஆவி அவர்களுக்குள்ளாக இருந்து நமக்கு எதிராக செயல்பட வைக்கிறதோ அந்த ஆவி அவர்களை விட்டு வெளியேறும்படி நம்முடைய ஜெபங்களிலே நாம் ஜெபித்து கொள்ள வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது நமக்கு இந்த பூமியிலே எந்த விதமான சத்துருக்களும், மனுஷ சத்துருக்களும் இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிராக்டிக்கலாய் நாம் அப்ளை பண்ணும் பொழுது that's what God says, surely goodness and mercy shall follow me all the days of my life. Not today, not tomorrow, all the days of my life. Let goodness and mercy will follow you when we will have this spirit. This spirit means God is our shepherd and we pray for the enemies, the spirit of the enemies, not the human, the spirit of the enemies. Let it go away. Let God will anoint us with the oil, with the anointing oil. God will anoint us so that we may be useful for his kingdom. This is what God is giving to us today. Let all have the spirit in the வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக. அதாவது என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. This is what we want from God throughout this year. We all have to be anointed by the Lord, by the Spirit of Lord, so that we may glorify his name in this entire year by our life. Amen. Let's have this verses in our mind. இந்த வார்த்தைகள் நம்முடைய சிந்தையிலே கொண்டு வந்து நாம் இந்த நாளிலே நாம் எல்லோரும் தனித்தனியாக நாம் தேவனை ஆராதிக்கலாம். கர்த்தர் தாமே நமக்கு கிருபை தர போதுமானவராக இருக்கிறார். Let us all worship individually. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. அதிர்ந்தவிழ்மே உயர்ந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே, என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆண்டவரே, மகிழ்வோடு ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ள நீர் பாராட்டிய இந்த நல்ல தயவுக்காக, ஆண்டவரே இந்த இரக்கங்களுக்காக, ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் வல்லவர், நீர் மகத்துவமானவர். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி நாங்கள் உம்மை ஆராதித்திருக்கிறோம் ஐயா.
ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் உண்மை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆராதித்து வாழ்கின்ற ஒரு நல்ல அனுபவத்துக்கு நேராய் நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய நேசத்திற்காக நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீர் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த மகிமையான திட்டத்திற்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்களை நடத்தி வருகின்ற பாதைகளுக்காக நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர், நீர் மேலானவர், நீர் மகத்துவமானவர், நீர் ஆண்டவரே அண்ட சராசரங்களை படைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வழி நடத்தி வருகிற நல்ல தேவனே, உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமையை கொண்டு வருகிற ஆண்டவரே வாழ்க்கையை தொடர்ந்து நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே உம்மை தொடர்ந்து ஆராதித்து வழி நடத்தி வருவதற்காக ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி பிலிப்பியன்ஸ் 4:13 பிலிப்பியர் 4:13 நாம் திருப்பிக் கொள்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Can read in Arabic? Sorry, in Hindi. जो मुझे सामर्थ्य देता है उसमें मैं सब कुछ कर सकता हूँ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் தருகிற தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். I can do all things through Christ who strengthens me. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பிலிப்பி பட்டணத்திற்கு எழுதியிருக்கக்கூடிய இந்த நிருபத்தின் மூலமாக நிருபத்தினூடே நம்மோடு பேசுவது என்னவென்று சொன்னால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Apostle Paul is writing to Philippians saying, Philippians 4:13 is telling, I can do all things through Christ who strengthens me. In this passage, in this word, we need to remember who strengthens me. Who is strengthening us? Jesus Christ is strengthening us. Holy Spirit is strengthening us. When the Holy Spirit comes upon us, we will be strengthened. We will be strengthened. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமது மேலே வருகிறாரோ, நமக்குள்ளாக வருகிறாரோ, அப்பொழுது நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? பலனடைகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பரப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து சமேரியாவிலும் யூதேயாவிலும் எருசலேம் முழுவதிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ எல்லாம் நமக்கு பலத்தோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியிலே கடந்து வந்து நமக்கு பலன் கொடுக்கிறவராக காணப்பட வேண்டும். நாம் இந்த பூமியிலே whatever we are going to do on this earth by the power of the Holy Spirit. When the power comes upon us, we will be witness to Samaria, Judea and Jerusalem and uttermost of the world. When the Holy Spirit comes upon us, this is what the word is telling. When we are weak,
when we are weak, we need to realize that we need to be baptized with the Holy Spirit. We need to be filled with the Holy Spirit. எப்பொழுது நாம் ஒரு வீக்காக இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியிலே நாம் உணர்த்தப்படுவோம் என்று சொன்னால், இம்மிடியட்டாகவே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சிக்க வேண்டும். அதாவது வார்த்தை சொல்கின்றது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ கிறிஸ்து நம்மளிடத்தில் வரும் பொழுது, கிறிஸ்துவினுடைய ஆவி நம்மளிடத்தில் வரும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் செய்ய நம்மால் கூடும். அதுதான் நாம் இன்றைய நாளிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளிடத்தில் வரும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வதற்கு பலன் தர போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய குடும்பத்தை நம்ம நடத்துவதற்கு தேவன் பலன் தர போதுமானவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு தேவன் பலன் தர போதுமானவராக இருக்கின்றார். பிசாசுக்களை துரத்துவதற்கு தேவன் பலன் தர போதுமானவராக இருக்கின்றார். பிணியாளிகளை, நோயாளிகளை குணப்படுத்துவதற்கு தேவன் பலன் தர போதுமானவராக, எல்லாவற்றுக்கும் தேவன் பலன் தர போதுமானவராக இருக்கின்றார். இதற்கான ஆதார வசனங்களை ஒவ்வொன்றாக நாம் வாசித்து நாம் மறுபடியும் பலனடைந்து இந்த ஊழியத்தை இன்னும் உற்சாகமாய் செய்வதற்கு, கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் உற்சாகமாய் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தர போதுமானவராக இருக்கின்றார். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஜேம்ஸ் 4:7. ஜேம்ஸ் 4:7, யாக்கோபு 7:11. इसलिए परमेश्वर के अधीन हो जाओ और शैतान का सामना करो तो वह तुम्हारे पास से भाग निकलेगा. So God is telling us, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். என்ன செய்யணும்னா, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். We need to be submissive to God and stand against Satan. Then he will flee from you. சாத்தான் உங்களிடத்திலே வருவான் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். என்ன தாட்டுனா, உன்னால் முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது, நீ இதற்கு லாய்க்கு இல்லை, நீ காலையில் இன்னைக்கு எந்திரிச்சு ஜெபிக்கலை, அதனால் நீ இன்னைக்கு உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி ஒரு நெகட்டிவ் தாட்டை அவன் என்ன செய்வான்? போட்டுக்கொண்டே இருப்பான். உனக்கு எதுவும் உன்னால் செய்ய முடியாது, நீ லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டை வந்து என்ன செய்வான்? அவன் போட்டுக்கொண்டே இருப்பான். When Satan is coming near to you and he will tell you, you are not eligible, you cannot do this because you didn't get up today at 4 o'clock and prayed. This is the tactics of Satan not to be useful for his kingdom, for God's kingdom. We should not be useful for God's kingdom. We should not stand for God. This kind of thoughts Satan will give you through the spiritual activities what you are having it. For example, you are having activities that every day you are getting up at 4 o'clock and you are praying. One day your body got tired, you couldn't get up. And that day he will come some other means and he will tell, today you did not get up at 4 o'clock, so you cannot go for the prayer or you cannot do your work properly, and such things he will put in the mind. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் எல்லா நாளும் காலையிலே 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கலாம்.
அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது ஒரு நாள் உங்களால் அந்த 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க முடியாமல் போயிருக்கலாம். பர்டிகுலராக அந்த நாளிலே பிசாசானவன் உங்களிடத்திலே கடந்து வந்து ஏதாவது ஒரு மீன் மூலமாக, ஏதாவது ஒரு கேரக்டர் மூலமாக, ஏதாவது ஒரு மனிதர்கள் மூலமாக கடந்து வந்து உங்களிடத்தில் சொல்லலாம், நீ இன்னைக்கு 4 மணிக்கு நீ எந்திரிச்சு ஜெபிக்கலை, அதனால ஆண்டவருக்காக உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னைக்கு உள்ள ஊழியத்தை உன்னால் சிறப்பாக நீ நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடத்தில் அந்த நெகட்டிவ் தாட்டை போடுகிறவனாக இருக்கலாம். அந்த சிச்சுவேஷன் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், சப்மிட் யுவர் செல்ஃப். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு 4 மணிக்கு என்னால் எழும்ப முடியலை, அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. 4:30 எந்திரிச்சேன், இல்லை 5 மணிக்கு எந்திரிச்சு, இல்லை 6 மணிக்கு, இல்லை எந்திரிக்கவே முடியலை. இன்னைக்கு காலையில் ஒரு நாள் காலையில் ஜெபத்துக்கு என்னால் எந்திரிச்சு ஜெபிக்க முடியலை, எனக்கு பலவீனமாக இருந்தது. ஆண்டவரே என்னை மன்னித்திடுங்க, நாளைய தினத்தில் நான் எந்திரிச்சு ஜெபிச்சேன். அது ஒரு காரியம்தான் கர்த்தர் வந்து உங்களிடத்துல எதிர்பார்க்குறது. ஆனால் பிசாசான் என்ன சொல்லுவான், நோ நீ பிறனலை, நீ செய்யலை, அதனால் நீ லாய்க்கில்லை, நீ அதை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த தாட்டை வந்து என்ன செய்வான், போட்டுக்கொண்டே இருப்பான். அப்போது தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்கிறோம், தேவன்கிட்ட நாம் என்ன செய்கிறோம், மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுட்டு என்ன செய்கிறோன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் என்ன செய்வான், அவங்கள விட்டு ஓடி போயிடுவான். சொல்லணும், கெட் பிஹைண்ட் மீ சைட்டன். இந்த ஒரே வார்த்தை, நான் பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவனாக நான் இருக்கிறேன், என்னை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார், என் மீது பிசாசான உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால், அந்த நிமிடத்தில் தானே அந்த தாட், அந்த காரியங்கள் எல்லாம் உங்களை விட்டு மாறி ஓடிப்போம். When you proclaim to Satan that I belong to the heavenly kingdom, not belongs to you. If you say with your whole heart, I belongs to heavenly kingdom, I belongs to the Lord, you do not have rule over me என்று சொல்லி, if you say this word to Satan, he will flee from you definitely, and you will be relaxed. இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் வாசித்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போகும் பொழுது தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு உங்களுக்கு என்ன உண்டு, பலன். தேவன் அந்த ஸ்பாட்டில் தருவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அடுத்து அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 18வது வசனம். அப்போஸ்தலர் 16:18. Acts chapter 16 verse 18. Acts chapter 16:18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தான். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவனை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியிலே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிருந்தது. ஸோ இதில் நம்ம தெளிவாக பார்க்குறோம். 16:18 can read? Yes. वह बहुत दिन तक ऐसा ही करती रही, परंतु पौलुस दुखित हुआ और मुंह फेर कर उस आत्मा से कहा, मैं तुझे यीशु मसीह के नाम से आज्ञा देता हूँ कि उसमें से निकल जा, और वह उसी घड़ी निकल गई. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. First verse we read, we should stand against Satan and he will flee from you. The next stage, the people, those who are possessed by the evil spirit,
we need to stand against them and we can say, get out from her. This is what the next anointing that God is giving to us. Here the ministry starts in your life. You see, first in your personal life, you are standing against you are obedient to God and standing against Satan. He will flee from you. The next stage God is taking you, the other person is possessed by the evil spirit, and you are standing and you are telling to the evil spirit, get out of her. This is what it is happening. What this lady is doing here, you see the verse 17. என்ன இந்த இந்த சகோதரியின் இடத்துல என்ன ஒரு காரியம் காணப்படுகிறது என்று சொன்னால், நாம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் என்று சத்தமிட்டாள். ஏதாவது தவறா சொன்னாளா இவ? இல்லை. என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாள்? You read the verse 17, 16, 17. 16 and 17. No, 17. You read 17. वह पौलुस के और हमारे पीछे आकर चिल्लाने लगी कि ये मनुष्य परम प्रधान परमेश्वर के दास हैं, जो हमें उद्धार के मार्ग की कथा सुनाते हैं. Yeah, the girl followed Paul and us and cried out, saying, these men are the servants of the Most High God, who proclaim to us the way of salvation. This is a good word, right? She is telling the good thing about Paul and the people, those who are standing, doing the God's ministry. This girl is telling the good thing. அந்த சகோதரி அந்த இடத்திலே என்ன சொல்றாள்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர். இதில் ஏதாவது தவறு இருக்கா? இஸ் தேர் எனிதிங் ராங் இன் திஸ்? நோ. உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த சகோதரி சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் எந்த தவறும் இல்லை. கண்டினியூவஸாக அந்த சகோதரி இந்த காரியத்தை அவர்களிடத்தில் சொல்லி கொண்டு வரும் பொழுது அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணுகிறார்கள், இந்த சகோதரி இடத்தில் காணப்படுவது பரிசுத்த ஆவி அல்ல, அசுத்த ஆவி என்று சொல்லி அவர்கள் கண்டுகொள்ளுகிறார்கள். பாருங்க, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடந்து வரும் பொழுது அநேக சூழ்நிலைகளை நாம் கடந்து வருவோம், அநேக ஜனங்களையும் நாம் கடந்து வருவோம். என்ன ஆவியோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். In our life we come across many people and many situations. The people, those who are coming across, we should have the realization and we should have the wisdom to understand by which spirit they are standing. She is here not saying anything wrong about the godly people. She is telling that they are the men of God. Nothing wrong she is telling. They are the men of God. தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று அந்த சகோதரி சொல்லிக்கொண்டு வருகிறாள். அது என்ன ஆவி என்று சொல்லி நாம் பகுத்தறிகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். This is the next level of the ministry. When you are getting ready for God's ministry, this is the second level. The people, those who are around us, we need to have a proper judgment on them. Then only you can lead your ministry successfully. Whatever it is, she is in this place, இந்த பகுதியிலே இந்த சகோதரி இந்த இடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை தவறு அல்ல. சரியான வார்த்தையை அந்த சகோதரி சொல்லிக்கொண்டே வருகிறாள். எந்த இடத்துல அவங்க போனாலும் சரியான வார்த்தைகளை அந்த சகோதரி சொல்லிக்கொண்டே வருகிறாள். ஆனால் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியோ குறி சொல்லுகிற அசுத்த ஆவியாக காணப்படுகிறது. அதை ஐடென்டிஃபை பண்ணுறது
பவுல். அப்போஸ்தலனாகிய பவுலும் அவருடைய சுற்றி இருக்கக்கூடிய அவர்களோடு இணைந்து ஊழியம் பண்ணுறவங்களும் தெளிவாக அதை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. எதற்காக அந்த சகோதரி இந்த காரியத்தை சொல்லி வருகிறார்கள் என்று சொன்னால், அந்த பகுதியிலே அந்த நாட்களிலே அந்த சீஷர்கள் அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமத்தினாலே பல அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து வருவதை அந்த உலக ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த அசுத்தாவி அவர்களோடு இருந்து ப்ரொமோட் பண்ணுவதாகவும், அவளுடைய பிஸ்னஸ்லே அவளுடைய அந்த அசுத்த ஆவி செயல்படுகிற அந்த ஊழியத்தில் இவளுடைய வேலை என்ன என்று சொன்னால், பிஸ்னஸ் மென்னுக்கு போய் பிஸ்னஸ் மேனெல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் இந்த சகோதரி என்ன செய்வா, குறி சொல்லுகிற வேலையை இந்த சகோதரி பார்த்து கொண்டிருப்பாள். குறி சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவளுடைய ஊழியமாய் அவளுடைய அந்த அசுத்தாவியினுடைய அது காரியமாய் காணப்பட்டு கொண்டது. அப்போ அதே நேரத்தில் இவர்கள் இந்த நேரத்தில் இவர்கள் பிரபலமாய் கொண்டு வருகிறார்கள். அப்போ இவர்களையும் நான் தான் கொண்டு வருகிறேன் என்று சொல்வதை அந்த அசுத்த ஆவி அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன பேக்ரவுண்ட், வாட் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் லேடி இஸ், திஸ் லேடி குறி சொல்கிறது, வாட் இஸ் த இன் இங்கிலீஷ் 16:17. The girl followed Paulus and cried, saying that குறி சொல்லுகிறது 16 இருக்கா? Yeah, deviation. Girl possessed with spirit of divination. Divination. You know what is meant by divination? In Hindi you can read. Deceived by the spirit. What the குறி சொல்லுகிற ஆவி. You know, the people, those who are going and stretching their hand and asking for what is in my life, to ask someone, no? This is the work that she is doing there. Okay? And what in this situation, she wants to be famous in that area, because God is using mightily the apostles of Jesus Christ in those days. That credit also she want to get it. That credit also she want to get it. That is why she is going back to the disciples and telling that they are the men of God. But God doesn't need this evil spirit to go and tell that they are the good people. God needs only the Holy Spirit to proclaim His word. And immediately they turned against, and 18 says, the verse 18 says, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னார். அந்நேரமே அது என்ன செய்து புறப்பட்டு போயிற்று. Immediately when they are Paul is telling to the evil spirit, get out of her, and immediately the evil spirit got out of her and she was released. Then after that she became a right person in her life. This is what it is happening. The first thing, we by ourselves we need to stand against Satan who is coming to attack us, to deviate the ways, to deviate the ministry from us. We need to stand against the evil spirit Satan, and he will flee from you. The next stage is, if any other people are possessed by the Satan or evil spirit, stand against and command it, it will go from them. The second thing, that is what God is telling us. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. I wish everyone in this new year, let everyone will have this power in us so that we may successful in the ministry. இந்த புதிய ஆண்டினுடைய இந்த முதல் வாரத்திலே நான் உங்கள் எல்லோரையும் நான் என்கரேஜ் பண்ணுகிறேன். நீங்கள் எல்லோரும் பிசாசை எதிர்த்து நிற்கவும், பிசாசின் நிலத்தில் இருந்து வருகின்ற தந்திரங்களை தகர்த்தெறியவும், அதோடு இணைந்து
அசுத்த ஆவிகள் பிடித்து வருகின்ற ஜனங்களை விடுதலை ஆக்குவதற்கும் நீங்கள் தேவனிடத்திலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களையும் நம்முடைய சபையும் இந்த வருடத்திலே ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்கு அவர் போதுமானவராக அவர் இருக்கின்றார். அடுத்ததாக எபேசியர் 6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். எபிஷியன்ஸ் சாப்டர் 6. ரட்சணியம் என்னும் தலைசீலாவையும் தேவவசமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். 17 Ephesians. Yeah, correct. No, 16 brother. I said 17. Yeah. எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்வதுவாய். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். ஸோ இந்த பூமியிலே நான் பார்க்கும் பொழுது இந்த பகுதியிலே 12லிருந்து 17 முடிய உள்ள வசனங்கள் ஒரு ஆவிக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காணப்பட வேண்டிய ஒரு அதிகாரமும் அபிஷேகமும் கலந்ததாக காணப்படுகிறது. நான் வாசிக்கின்றேன் ஒரு விசை. ஏனெனில் இந்த பூமியில் வாசிங்க யாராவது ஒரு ஆள் 12லிருந்து 17 முடிய அந்த 5 வசனங்களையும். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, உரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார யோகாதிபதியோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. So we read the verse 12. We can read in Hindi 12, Ephesians chapter 6 verse 12. क्योंकि हमारा यह मल्लयुद्ध लहू और मांस से नहीं, परंतु प्रार्थनाओं, प्रधानों से और अधिकारियों से और इस संसार के अंधकार के हाकिमों से और उस दुष्टता की आत्मिक सेनाओं से है जो आकाश में है. So we have the flesh and blood. We do not have the fight against the flesh and blood on this earth. We will have the fight against the evil spirit. This is what it is telling. And when we read, தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது எபிஷியன்ஸ் சாப்டர் 6 verse 17, 12, 13. Therefore take up the whole armor of God, that you may be able to withstand in the evil days, and having done all to stand. This is what God is giving, telling us, take up the whole armor of God, so that what you can do, you can withstand in the evil days. You have to take the armor of God. And then next, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் எடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்கிறவர்களாயும். பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக என்ன இருக்கு? விசுவாசம். அது என்னது? ஐ ஆம் யுவர் ஷீல்ட். நான் உங்களுக்கு கேடகமா இருக்கிறேன். அதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்?
தரித்து கொள்ள வேண்டும். டு ஓவர்கம் திஸ் வேர்ல்ட். டு ஓவர்கம் திஸ் வேர்ல்ட். We should have the faith. What is faith? That is the shield for us. That is the shield. இந்த கேடகத்தை, விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் நம்முடைய கரங்களிலே நாம் ஏந்தி கொள்வோம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் என்ன செய்ய முடியும்? செய்து முடிக்க முடியும். பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசு பிடித்தவர்களை விடுதலை ஆக்க வேண்டும். அதற்கு தேவையானது கேடகம் என்னும் விசுவாசம். நமக்கு என்ன தேவை? விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. எதற்காக? இந்த பூமியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவற்றையும் இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டும்? விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு வேண்டியதாக காணப்படுகிறது. We need the faith of shield. The shield of faith, correct? That is the right salvation. The shield of faith. That is what we should have to overcome this world. To overcome this world. In this life, in this world, as we read the verse 12, பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. We will have the fight against the evil spirits, against spiritual host of wickedness in the heavenly places. We will have the fight against the wickedness. About the wickedness, we will have the fight again on this earth. So we have to have the faith of shield. Faith of shield. Visuwasam ennum kedagam. So the shield of faith we should have. Then we can stand on this earth to go with God, to do His ministry. God will help us to build the church and build ourselves in His place, in His way. And Luke, then next we can take the verse Luke 10:19. Luke 10:19. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த. You can read Luke 10:19. देखो मैंने तुम्हें सांपों और बिच्छुओं को रौंदने का और शत्रु की सारी सामर्थ्य पर अधिकार दिया है, और किसी वस्तु से तुम्हें कुछ हानि न होगी. Behold, I give you the authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. That is what God is giving. God is giving the authority to us. Authority to us. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை எதற்கு மேல் ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை தருகிறார் என்று சொன்னால், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய எதற்கு மேலெல்லாம் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, சர்ப்பங்களையும்
தேள்களையும் மிதிக்கவும், சத்துருவினுடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளவும் ஆண்டவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் யாருக்கெல்லாம் வேண்டாம்? Who doesn't want this authority? And whoever wants this authority, வேண்டாம் வேணும் அப்படின்னு இல்லையா? வேணும். இந்த அதிகாரம் வேணுமா? யாருக்கெல்லாம் வேணும்? Who needs this authority? Amen. A man who longs for it, he will get it. இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான். இந்த அதிகாரம் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைன்னாலும் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. என் அருமை சகோதரர்களே, I urge you to have this thirst. I am not telling you will get it today, but if you urge it for today, you may get it after 1 year, 2 years, 3 years, or after 10 years. Till you achieve, you should long urge for it. நறுமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்கள், இந்த அதிகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். அப்படி நாம் வாஞ்சிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருவதற்கு போதுமானவராக இருக்கிறாரு. மேபி இன்னைக்கு கிடைக்கலாம், இல்லது நாளைக்கு கிடைக்கலாம், இல்லது அடுத்த வருஷம் கிடைக்கலாம், இல்லது அதுக்கு அடுத்த வருஷம் கிடைக்கலாம், இல்லது 10 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கலாம். பட் இது கண்டிப்பாக ஒரு சீஷனுக்கு இது வேணும். இப்போ தான் ஊழியத்தில் என்ன செய்ய முடியும்? ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த பூமியில் நாம் கடந்து வருகின்ற காலகட்டங்கள் அப்படிப்பட்ட காலங்களாய் காணப்படுகின்றன. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்க போகுது? தாவீது ஆடு மேய்த்துட்டு இருக்கும்போது நான் இந்த கண்ட்ரியுடைய ராஜா ஆவேன்னு சொல்லிட்டு தாவீது நினைச்சாரா? தாவீது நினைச்சாங்களா? When David was the shepherd for the God's sheep, was David thinking that I will become a king of Israel? No, he was not thinking that. And even their parents are least bothered about him. He is a very small boy. He let him go and be with sheep. That is what their parents also was thinking. But what God was thinking? He will become a king of Israel. That is what God has made the plan. He did not long for it. But once he is anointed, then after that he was like protecting himself, running away the people, those who are back of him, and the people, those who back of him, trying to kill him. And in all the situations, God is protecting him. That time he understood God is trying to do something. Now we are hearing this word today, then we should have the thirst to get it. Some people will come near to us and say, no, you are not eligible to get it. Keep away those words. But I am telling you, if you long for today, tomorrow, or next year, or after 10 years, God will give you. This is not something. இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்திலே உங்களுடைய இருதயத்திலே, ஆண்டவரே இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த வருடமோ இதுக்கு அடுத்த வருடமோ இல்லது 10 வருடத்திற்கு பின்பதாகவோ இது என்ன செய்யும்? உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லை, இது உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சத்தம் உங்களுக்கு அப்படி கேட்கிறதா இருந்தால், யூ ஜஸ்ட் டர்ன் and say, get behind me, Satan.
பிசாசானவன்னா உங்களை குறித்து சொல்ல முடியணும், இதுக்கெல்லாம் நீ எலிஜிபிள் கிடையாது, இந்த அளவுக்கு நீ ஒன்றும் ஜெபிக்கலாம் ஒன்றும் இல்லை. உடனே 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்க சொன்னால் நீ 7 மணிக்கு எந்திரிச்சு குடுன்னு ஆஃபீஸுக்கு ஓடிட்டு இருக்க. எங்கே உனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுது? இன்றைக்கி நீங்கள் ஓகே குடுன்னு ஓடலாம், ஆனால் ஜெபிப்பதற்கான நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். ஆண்டவர் ஜெபிப்பதற்கும் உங்களுக்கு ஆண்டவர் நேரத்தையும் கொடுத்து பலனையும் கொடுத்து இந்த அதிகாரத்தையும் அவர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். God is ready to give you all these powers. நேற்று தினத்தில் கரெக்டாக ஒரு 2 மணி இருக்கும், நான் உட்கார்ந்து வேதத்தை தியானித்து கொண்டிருக்கின்றேன். அந்த சைடு பெரிய ஒரு சத்தம், பெரிய சத்தம், பிசாசினுடைய சத்தம்னு சொன்னால் எனக்கு இங்கே உட்கார்ந்துருந்து மெடிடேட் பண்ண முடியல, அந்த அளவு சத்தம் வெளியே. ஏதோ அந்த சத்தத்தை சவுண்டை பார்த்தா நான் ஒரு என்ன சொல்கிறதுன்னா, அந்த ஒரு 100 பேர் கூடி நின்று ஒரு அந்த ஊளம் போடுவாங்கள்ல, ஊளம்னு சொல்லுவாங்க, அந்த ஊள சத்தம். I turned said, get behind me Satan. And after a few minutes went away. Nothing was there, no sound was there. This God is waiting to give you all. God is waiting to give you all. I was not afraid and went out immediately, oh what is happening? No. God has given certain things to us to act accordingly. This one nobody will, once they see, no one can identify this. Maybe someone can say that you are a minister, you are doing the God's ministry. உங்களை சிலர் பார்க்கும் பொழுது அதை ஒருவேளை அவங்களை ஐடென்டிஃபை பண்ணலாம், நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒருவேளை ஐடென்டிஃபை பண்ணலாம். திஸ் கைண்ட் ஆஃப் இந்த வரங்களை ஆண்டவர் உங்களுக்குள் வைத்திருப்பது சூழ்நிலைகள் வரும் பொழுது தான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். கண்டினியூஸாக நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாக அது இருக்கும், அதை செயல்படுத்தும்படியாகவும் ஆண்டவர் சூழ்நிலைகளை ஆண்டவர் என்ன செய்வார், உண்டு பண்ணி கொடுப்பார். அப்போ உங்களுக்குள்ளாக என்ன உண்டாயிரும், கான்ஃபிடென்ட் உண்டாயிரும். கான்ஃபிடென்ட், காட் இஸ் வித் மீ. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். This is what God is. Nothing shall be my means hurt you. Nothing shall hurt you. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றை என்று சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்காக எல்லாவற்றையும். வாட்? கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருக்காக எல்லாவற்றையும் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ரெடியாய் முன்னுக்கு வருகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லிட்டாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால் பக்கத்து ஃப்ரெண்டு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா தராம்சையும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஆண்டவர் சொல்லலை. கூட வேலை செய்கிறவனுடைய வேலையில் குழி பறிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை. சொசைட்டியில் நல்ல பேரோடு இருக்கிறவங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லலை. நம்மகிட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறது அவருக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்காக. அடுத்ததாக மத்தேயு 16 Matthew chapter 16 verse 18-19.
மேத்யூ சாப்டர் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டாவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டாவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரத்தை அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு கொடுக்கிறார். வாசிக்கலாம் हिंदी. और मैं भी तुझसे कहता हूँ कि तू पतरस है और मैं इस पत्थर पर अपनी कलीसिया बनाऊंगा और अधोलोक के फाटक उस पर प्रबल न होंगे। मैं तुझे स्वर्ग के राज्य की कुंजियाँ दूंगा और जो कुछ तू पृथ्वी पर बांधेगा वह स्वर्ग में बंधेगा और जो कुछ तू पृथ्वी पर खोलेगा वो स्वर्ग में खुलेगा. And I also say to you that you are Peter, and on this rock I will build my church, and the gates of Hades shall not prevail against it. God is giving authority to Peter that I will build my church on you, by you, through you. இந்த வருடத்தினுடைய முதல் சண்டேயிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய நம் ஒவ்வொருவரையும் தேவன் பார்த்து சொல்கின்றார், I will build my church through you, on you. உங்கள் மீது இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளுவது இல்லை. எப்படி இந்த சபையை எங்கிட்ட வச்சு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே தேவனுடைய ஆலயமாய் கட்டி எழுப்பி கொண்டு வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும்? 4 பேர் இணைந்து வருகிறோம், அது ஒரு சபை கூடுகையாக மாறிவிடுகிறது. சரிதானா? It will build. If I am built in the right way and I am building the church, I will build my church, God said, and you are the temple also, God said. If I am growing in the right way, automatically wherever I am, that also go in the right way. நீங்கள் சரியான விதத்தில் சபையாக நீங்கள் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், எந்த சபையிலே எந்த இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் சரியாக கட்டி எழுப்பப்படும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தரிசனங்களை ஒவ்வொரு காலகட்டத்திலே கர்த்தர் கொடுத்து வந்தார். It is been from the disciple of Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த நாட்களிலே வேதத்தில் நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம வாசிக்கல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10-20 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு. வாசிக்கிறோமா? இயேசு கிறிஸ்து யாருக்கும் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்ததாக வேதத்தில் இல்லை. ஆனால்
இயேசுவுக்கு முன்பதாக இருந்த யோவான் ஸ்நானம் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. இயேசுவுக்கு பின்பதாக வந்த சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அநேக சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாரும் சபைக்கு கடந்து வந்தாங்க. பவுல் கொடுத்துருக்காங்க. பவுல் லிமிட்டெட் மக்களுக்கு தான் பவுலும் ஞானஸ்தானம் கொடுத்திருக்கின்றார். இந்த பகுதியிலே ஐ வில் பில்ட் மை சர்ச் என்று சொல்லி வரும் பொழுது நாம் சரியாக கட்டப்பட்டு நாம் எழும்பி வருவோம் என்று சொன்னால் நாம் எல்லாரும் என்ன பார்க்க முடியும்? சரியாய் வளர்ந்து வரும் பொழுது, இப்போ பாருங்க, என்னுடைய வீட்டை நான் சரியாய் நடத்தி வருவேன் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளைகள் என்னை பார்த்து என்ன செய்வாங்க? சரியாய் வளர்ந்து வருவாங்க. அதே போல தான் சபையிலே நாம் ஒன்றாய் கூடி ஒரே தரிசனத்தோடு நாம் போதகரனுடைய தரிசனத்தோடு இணைந்து நாம் ஒன்றாக இணைந்து கட்டப்பட்டு எழுப்ப வருவோம் என்று சொன்னால் there will be always oneness. சரிங்களா? கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கலாம். இங்கு இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ஆண்டவர் இன்னொரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் இணைந்து ரொம்ப நாள் ஓட முடியாது. ஒரு டைம் பீரியட் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் உங்களை பிரித்து உங்களுடைய தரிசனத்தின்படி ஓடும்படி கர்த்தர் வாசல்களை திறந்தருளுவார். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடங்கி இன்று வரைக்கும் நாம் பார்த்து வருகிறோம். A time, once upon a time, Roman Catholics was started by the king Constantine. He started the Roman Catholic starting time. He was the king at that time in the Rome. He started the Roman Catholics foundation, and after some time Martin Luther started Salvation Army, right? Martin Luther started Lutheran. Martin Luther started Lutheran. And then who started the Salvation Army? Salvation Army or Lutheran? Martin Luther started, and then one more godly man is there. So this is what I am saying. See, when the day passes, God is giving certain wisdoms, certain revelations to a godly people. Accordingly, they are initiating one by one. It is happening till today. If you are against it, then something wrong with you. தேவன் ஆரம்ப நாட்களிலிருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் அநேக தலைவர்களை கொண்டு அநேக தரிசனங்களோடு சபைகள் ஊழியங்கள் தொடங்கப்பட்டு நடந்து வருகின்றன இன்று வரைக்கும். ஒரு தலைவருக்கு, ஒரு லீடருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த தரிசனத்தின்படி அந்த சகோதரன், அந்த லீடர் அந்த காரியத்தை நடத்துவதற்கு நம் வாசலை திறந்து கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் we are against God. ஆண்டவர் 2024 வருடங்கள் வரைக்கும் ஆண்டவர் இதே காரியத்தை தான் இந்த பூமியிலே செய்து வருகின்றார். 2025 வந்துட்டு நோ, this is not correct, it should not happen. If you stand against, we are standing against God. I am telling you very clearly. See, the people, those who are sitting here should really understand, tomorrow God may use you as a leader in one church. God may ask you to lead one church. The same thing I am doing now. I was part of certain churches
and then one day God called me and God is doing. I am not against it. I thankful for the leaders, those whom I heard previously. Once God gives the wisdom and the revelation, then you have to move forward and go ahead. 1 or 2 souls enough today. Tomorrow this will become 100 and 200. No one knows. ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுத்து உங்களை நடத்துவார் என்று சொன்னால் அந்த தரிசனத்தின்படி நீங்கள் என்ன செய்யுங்கள்? தாமதமின்றி கடந்து செல்லுங்கள். அதான் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்னட்டு God is giving the authority. One authority he has given. I am using you as a see the verse 16-18 says, on the rock I also say to you that you are Peter, and on the rock I will build my church. That is the first authority God is giving to Peter. And second authority, when you read 18 verses 19, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீர் கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அதர் அத்தாரிட்டி. Next authority God is giving to Peter. You can read verse 19 once again. मैं तुझे स्वर्ग के राज्य की कुंजियां दूंगा, और जो कुछ तू धरती पर बांधेगा वो स्वर्ग में बंधेगा, और जो कुछ तू पृथ्वी पर बांधेगा वो स्वर्ग में खुलेगा. I will give you the keys of the kingdom of heaven, and whatever you bind on the earth will be bound in heaven, and whatever you loose on the earth will be loosed in heaven. What authority Peter is getting. What authority, you see. A special authority God is giving to Peter. பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. You know, when you are leading a church, you should really try to know about the souls, those who are coming to the church, about their spiritual strength. Then only you can direct them properly to heaven. Peter is having the key of heaven. He opens the key and he sends the people to heaven. And he locks the heaven and put them into he is not entering, he is not allowing them to enter the heaven. It is not said that he is sending to hell. Maybe Jesus Christ is sending to hell. But what is the key he is having? To open the heaven. This is very important to know the spiritual strength of each soul around us. Then only you can open the heaven. Key. That is as Peter has, not you and me. Peter is having. பேதுரு அந்த திறவுகோலை பேதுருனுடைய கரங்களிலே இருக்கின்றன. பேதுரு தான் பரலோகத்தினுடைய வாசலை திறக்கிறவரும் பூட்டுகிறவருமாக காணப்படுகிறார். அந்த அத்தாரிட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. பரலோகத்தினுடைய வாசலை திறக்கவும் பூட்டுவதற்கும் திறப்பதற்கும் உள்ள அதிகாரத்தை பீட்டருக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் பாருங்க! ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சபையை, ஒவ்வொரு தேசத்திலும், ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு சபையை கட்டி எழுப்புவதற்குள்ள அதிகாரத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆஃப்டர் 10-15 years, if I see Suraj in Delhi or in German or in Switzerland or in Singapore
I want to see as a church leader. Everyone, those who are sitting here. This is what God wants from us. ஒன்று யோவான் 4:4. One John 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். So at the end, God is coming to you and telling, you can read in Hindi. हे बालकों, तुम परमेश्वर के हो और तुमने उन पर जय पाई है, क्योंकि जो तुम में है वह उससे जो संसार में है बड़ा है. You are of God, little children, and have overcome them, because he who is in you is greater than he who is in the world. உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் தான் சொல்றாரு, உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னெல்லாம் செய்ய ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு பலன் தந்திருக்காங்க? என்னெல்லாம் செய்ய ஆண்டவர் இன்னைக்கு பலன் கொடுத்துருக்குறாங்க? பிசாசை துரத்துவதற்கு, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பதற்கும், சத்துருவினுடைய சகல தந்திரங்களையும் அதிகாரங்களையும் மேற்கொள்வதற்கும் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. சபையை கட்டுவதற்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க. அதை தொடர்ந்து ஆண்டவர் என்ன அதிகாரம் கொடுத்துருக்குறாங்க? நீங்கள் எல்லாரும் தேவனால் உண்டாயிருந்தும் அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாரு? உலகத்தில் இருக்கிறவருடைய உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனால எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு. என்னெல்லாம் செய்ய அதிகாரம்? அஞ்சு காரியங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பார்த்திருக்கின்றோம். ஆண்டவர் தாமே நம்மை பலப்படுத்தி இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கேடகமாக இருந்து இந்த காரியங்கள் சகலவற்றையும் நடப்பிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போதுமானவராக இருக்கிறார். Let us pray. Thank you, Lord Jesus, for this wonderful verses that you have given. We are claiming this word today. I can do all things through Christ who is in me. Jesus Christ is in me. So if I stand against Satan, it will flee from me. If I stand against the demon-possessed people, that will flee from them. Lord has given us the faith of shield. God has given us the power over serpents, and nothing will hurt us. And God has given us the authority to build the church, because God is in us, Jesus is in us. He is a greater than the Satan who is in the world. Lord, give us the understanding power of it and to act accordingly. We pray in the name of our Lord Jesus Christ. Amen.